அடுத்து இந்த தினம் மற்றொரு செய்தியும் வெளியாகிருப்பதை காலம் இன்றைய திவையின பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் இந்த இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு அவர் கொண்டு செல்லப்பட்ட அல்லது வெளிநாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு அவர் அனுப்பிய சம்பவம் தொடர்பான விடயம் குறித்து ஆனந்த் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவரிடமிருந்து அவருடைய வீட்டிலிருந்து சில துப்பாக்கி மீட்கப்பட்டிருப்பதாக இன்று தினம் பத்திரிகை தலைப்படுகிறது. திவையின பத்திரிகை செவ்வந்திவ இந்தியாவட்ட பெண்ணு ஆனந்தகே நிவசின் மைக்ரோ பிஸ்தோலியா காமுவை என்பதாக இன்றைய திவையின பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது காணலாம். இசாரா செவ்வந்தி என்கின்ற கொலைகார சந்தேக நபரை கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஆனந்த என்பவர் இடமிருந்து மைக்ரோ வகையைச் சேர்ந்த பிஸ்டலை கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். எனவே இவர்கள் திட்டமிட்ட குற்றச் செயல்களோடு ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இப்போது அவர்கள் வீட்டிலிருந்து இந்த துப்பாக்கிகளும் கைப்பற்றப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஆனந்த் என்பவர் தான் படகினூடாக இன்னும் 3 நபர்களோடு இவரை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான விடயங்களை செய்திருக்கிறார், ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். எனவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஊடாக அவருடைய வீட்டிலிருந்து இந்த மைக்ரோ ரக பிஸ்டல் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக இன்று திவையின பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய லங்காதீப் பத்திரிகையிலும் செவ்வந்தி தொடர்பான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். செவ்வந்தி ரட்டையவு ஆனந்தாத் பாஸ்கு பிரகாரியின் அவுல்கருவனுத் ரட்டின் பண்ணலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செவ்வந்தியை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான உதவி புரிந்த ஆனந்தன் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் அதன் தொடர்புடையவர்களையும் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கான உதவிகளை வழங்கியிருக்கிறார் என்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை தொடர்பான செய்திகளை தந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல பாதாள தலைவராக இருக்கின்ற கணேமுல சஞ்சீவ கொலை வழக்கிலிருந்து இப்போது பல்வேறு விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டது வரை, அதே போல கேல்பத்திரை பத்மே உள்ளிட்ட அந்த பாதாள தலைவர்கள் கைது செய்யப்பட்டது முதல் இப்போது பல்வேறு விதமான தகவல்கள் முக்கியமான விடயங்கள் வெளிப்பட்டு வருகிறது. சம்பவத்துக்கு மேலாக சென்று நாட்டில் இடம்பெற்ற மேலும் பல குற்றச்செயல்கள் மற்றும் கடத்தல்கள் கொள்ளைகள் தொடர்பான விடயங்கள் பற்றிய தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இப்போது இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஏஜி ஆனந்த என்ற இந்த நபர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதனுடன் தொடர்புடைய சிலரையும் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைச்செல்ல உதவி என்பதாக தகவல் வெளியாகியிருப்பதாக போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை சொல்கிறது. மனித வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற சந்தேக நபராக ஆனந்த என்பவர் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே நேற்று கடந்த 21ஆம் தேதி ஆனந்த என்பவர் கைது செய்யப்பட்டார். எனவே இந்த திகாரிய மாகோடவெல பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே அந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளூடாக இப்போது இன்னும் ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது. 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சில சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வந்தார்கள். அதனுடன் தொடர்புடைய பலரை இவர் படகினூடாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்கின்ற வேலையும் செய்திருக்கிறார் என்பதான விடயம் தற்போது வெளிவந்திருக்கிறது. இசார செவ்வதியை மாத்திரமல்ல, இவ்வாறான குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற நபர்கள் இவரை நாடி வெளிநாடுக்கு செல்வதற்கான ஒரு நபராக இவரை ஆட்கடத்தல் நபராகவே பார்த்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்களை இவர்தான் சிலரையும் வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக அந்த கோணத்திலும் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை அந்த செய்தியும் முக்கியமான தகவலாக தந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.